ஜோஹோவோட மறுபடி எக்ஸாம் வந்து 20/12/2025 அன்னைக்கு குடுவாஞ்சேரியில் இருக்க ஜோஹோ ஆஃபீஸில் வந்து நடந்துச்சு. அதனுடைய ரிவ்யூ பற்றி தான் பார்ப்போம். அது மாதிரி நிறைய வீடியோஸ் இல்லை, சரின்னு சொல்லிட்டு அதை பற்றி போடலான்னு பார்த்தேன். மொத்தமே அதில் வந்து 40 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. 40 கொஷின்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டு, ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலே வந்து இதெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 2 hours எக்ஸாம்னு சொல்லியிருந்தாங்க. இதில் 40 கொஷினில் நான் அட்டன் பண்ணதில் மொத்தம் 4 கொஷின் மேக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 1 ஆப்டிடியூட் கொஷின். அந்த ஆப்டிடியூட்டில் இது வந்து ஒர்க்கு இத்தனை பேர் வந்து ஒரு நாளில் செஞ்சாங்கன்னா இத்தனை ஒர்க்கை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 ரீசனிங் கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த ரீசனிங்லேயும் ஒன்று வந்து ஒரு ரோலை வந்து இத்தனை ஒரு ட்ரீ வந்து 14th பிளேஸில் வந்துச்சு. அது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து 14th பிளேஸு, ரைட் சைட்லேருந்து பார்க்கும்போது 7th பிளேஸு. அப்போ அந்த லைனில் மொத்தம் எத்தனை ட்ரீஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சிலாஜிசம், ஆல் வெஹிக்கிள்ஸ் ஆர் கார், ஆல் கார்ஸ் ஆர் இன் ரெட் கலர், அந்த மாதிரி சிலாஜிசம் கொஷின் வந்து கேட்டாங்க. ஒன்று நார்மலாக டெக்னிக்கல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ரிமைனிங் எல்லாமே 36 கொஷின்ஸ் எல்லாமே ஜாவா தான். அதில் பேசிக் ஜாவா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் மெயினாக நிறைய கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபார் லூப் தான் கேட்டிருந்தாங்க. ஃபார் லூப்லேயுமே வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. அதில் வந்து இன்க்ரிமெண்ட்டில் ஒரு 2 கொஷின்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, டிக்ரிமெண்ட்டில் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நார்மல் கேரக்டர் சி வந்து 5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது சிசோவில் வந்து எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க கோட்ஸ்லாம் கொடுக்கல. இப்போது 5 + a + 6 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. மீட் வந்து தேரி கொஷின்ஸ் வந்து ஒரு 6-7 கிட்ட தேரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தேரி கொஷின்ஸ் மாதிரி கேட்டுட்டு இதில் வந்து என்ன எரர் வரும், லாஜிக்கல் எரரா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கா, ஓவர்லோடா, அந்த மாதிரி சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின் கேட்டிருப்பாங்க. அந்த console.log அதில் வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த document.get HTML அந்த மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. HTMLலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. அப்புறம் DACAல வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்கல, மொத்தமாகவே 2 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதுலேயுமே வந்து ஒன்று ஹேஷ்டேக் சம்மந்தப்பட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த இதுலேருந்து வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் எப்படி வந்துச்சுன்னா அங்கே வந்து ஐஃபோன் யூஸருக்குன்ட்டு iOS யூஸருக்குன்னு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு யூஸருக்குன்னு தனியாக வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு யூஸர் வந்து நார்மல் நம்ம ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். iOSக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அது வந்து யாரால் க்ரியேட் பண்ண ஜோஹோ கார்ப்பரேஷன் வந்து அந்த ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோன்னா சில கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. பேசிக் நம்ம நேம் என்ன, அதுக்கப்புறமேட்டு என்ன டிகிரி, அந்த மாதிரி சில 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆக்செப்ட்னு கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா டெக்னிக்கல் ரைட்டர் வந்து ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் அது கிடையாது. ஸோ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. 2 hours நம்ம 2 hours இது ஆப்குள்ளே போயிட்டு ஓகே கொடுத்த பிறகு தான் அந்த 2 hours வந்து கிளிக் ஆகும். 2 ஹவர்ஸ்னால் நீ 2 hours உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. 1 ஹவரில் 1/2 ஹவரில் கூட முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. 1 ஹவர்லேயே கூட நம்ம வந்து அந்த 40 கொஷினை கிளிக் பண்ணி, இதில் வந்து சில கொஷின்ஸ்க்கு வந்து MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மாதிரி கேட்டிருந்தாங்க. சில கொஷினுக்கு வந்து ஆப்ஷன்ஸே கொடுக்கல, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு உள்ளே போகணுமே டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது, 2 ஹவர்ஸோட டைமரு. ஆனால் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நானும் முடிச்சுட்டு வந்து கொடுத்துட்டேன். இது எல்லாமே தெரிஞ்சுட்டு போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் சொல்ல முடியும். நான் வந்து அதிகமாக படிச்சுட்டு போகல, ஏன்னா 18th தான் வந்து அப்ளை பண்ணுற டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் 18th தான் நான் அப்ளைவே பண்ணேன். அதுக்கடுத்து 2 நாளில் என்னால் ரிவிஷன் பண்ண முடியல. இந்த சோஹோ மறுபடியும் வந்து மெயினாக கெரியர் கேப் இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பேசுனவங்களே வேளச்சேரி அந்த மாதிரி நிறைய மாதம்பாக்கம் அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. நல்லா படிச்சிருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாமாக தான் இருந்தது. நல்லா தெரிஞ்சவங்க தாராளமாக பாஸ் பண்ணலாம். என்ன மாதிரி கொஞ்சம் தெரியாமல் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நெக்ஸ்ட் 6 months வந்து இன்னொரு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மெயிலே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து நம்ம அட்டன் பண்ணி நம்ம வந்து கெரியர் கேப் இருக்கிற உமன் வந்து தாராளமாக உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி வேறு யாரா ஜோஹோ மறுபடியும் எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு போகிறவங்களும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மற்ற நம்மளை மாதிரி என்ன மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.